அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த அருட்கொடைகளிலேயே முதன்மையான ஒரு அருட்கொடைனா அது அல் குர்ஆன் தான். இது மனிதர்களுக்கு ஒரு நேர் வழிகாட்டியாக இருக்கின்றது. நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதிலிருந்து மேலே இந்த குர்ஆன் வசனங்கள் நமக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஒவ்வொரு வசனங்களை நீங்கள் ஓதி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதனுடைய பொருளோடு உணர்ந்து ஓதும்போது. இப்போ நாம் நார்மலாக ஒரு எழுத்தை எடுத்து ஓதினாலே 10 நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அலிஃப் லாம் மீம் 3 எழுத்து இருக்கா, அந்த 3த்துக்கும் சேர்த்து 30 நன்மை. இது தனியான விஷயம். ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கூடவே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷனாக இந்த குர்ஆன் வசனங்கள் இருக்கும். நிறைய துவாக்கள் இருக்குது. ஒவ்வொரு துவாக்களையாக எடுத்து நாம் ஓதி நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப எடுத்து ஓதி துவா செய்யும் போது நிச்சயமாக அந்த தேவை நிறைவேறும். ஏன்னா இதில் இருக்கிற வார்த்தைகள்லாம் யாருடைய வார்த்தைகள்? நம்மை படைத்த ரப்பின் வார்த்தைகள். அதனால் குர்ஆன் முழுக்க ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குர்ஆன் வீட்டில் இருக்கும் ஆனால் எடுத்து ஓத மாட்டாங்க. டெய்லியும் எடுத்து ஓதி பாருங்கள், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷனாக கண்டிப்பாக இந்த குர்ஆன் வசனங்கள் இருக்கும். குர்ஆனில் சில துவாக்கள் இருக்குது, அதாவது எல்லாமே சிறப்பானவை தான். இருந்தும் அதில் சிலவற்றை அல்லாஹ் இன்னும் மேம்படுத்தி வச்சிருக்கிறான். அதில் சில துவாக்கள் தான் ரப்பனா துவாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 40 ரப்பனா துவாக்கள் இருக்குது. அந்த 40 ரப்பனா துவாக்களும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இதில் உங்களுக்கு தெரிஞ்சதை எடுத்து நீங்கள் ஓதி கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பல பிரச்சனைகள் தீரும். நம்ம சேனலை பார்க்குற சகோதரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, 40 ரப்பனா துவாக்களையும் அப்படியே மொத்தமாக போட்டு ஒரு வீடியோ போடுங்க சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாக வரவங்களுக்கு 40 துவாக்களாக ஓதி வீடியோ போடும்போது இன்ஷா அல்லாஹ் நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஒரு சிறப்பான 2 ரப்பனா துவாக்களை நான் சொல்கிறேன். இந்த 2 ரப்பனா துவாக்களுமே மிக மிக சிறந்த துவாக்கள். எல்லா நேரத்துலையும் எல்லா சந்தர்ப்பங்களையும் நீங்கள் ஓதலாம். அவ்வளவு பலனுள்ள ஒரு துவாக்கள். இந்த 2 துவாக்களை 2 நபிமார்கள் ஓதி இருக்கிறாங்க. ஓதி உடனடியாக பலனும் கிடச்சிருக்கு. நான் ஒவ்வொரு துவாவையும் சொல்லிவிட்டு என்ன பலன் இருக்குது, நமக்கு எப்படி பலன் கிடைக்கும் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு துவா, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். என் இறைவா, எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். இந்த துவாவை எந்த நபி ஓதுனாங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. சிறப்பான ஒரு துவா. இந்த துவாவை ஓதும்போது அவங்க ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு தவறுதலாக ஒரு கொலையை செஞ்சிட்டாங்க. அதற்கு வேண்டி சொந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு வராங்க. தெரியாத ஒரு நாடு, இருக்கிறதுக்கு வீடு இல்லை, வேலை இல்லை, எதுவுமே இல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ்விடம் உதவி தேடி இந்த ஒரு துவாவை ஓதுறாங்க. அதன்படி அல்லாஹ் என்ன செஞ்சா, அன்று மாலையே அவனுக்கு எல்லாத்தையும் வழங்கினான். இருக்க இருப்பிடம் கிடைச்சது, நல்ல ஒரு வேலை கிடைச்சது, அதை விட நல்ல சாலிஹான ஒரு துணையும் அவர்களுக்கு அல்லாஹ் அமைச்சு தந்தான். ரொம்ப சிறப்பான துவா. நாமும் இந்த துவாவை ஓதி துவா செய்யும் போது நம்முடைய முக்கிய அடிப்படை தேவைகள் நிறைவேறும். சொந்த வீடு இல்லாதவங்க இந்த ஒரு துவாவை அந்த நியத் வச்சுட்டு ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக சொந்த வீடு அமையும். நல்ல வேலை இல்லாமல் இருப்பாங்க, இல்லை சுத்தமாக வேலையே இருக்காது, வருமானம் போதிய வருமானம் இல்லாத நிலையில் இருக்கிறவங்க அந்த நியத்தோடு ஓதிட்டு வரும்போது அவங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதாவது நல்ல வேலை கிடைக்கும். சம்பளம் குறைவாக இருந்தால் சம்பளத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக சில பேருக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும், திருமணம் ஆகாமல் நல்ல வரன் கிடைக்காமல் இருக்கும். அந்த நியத்தோடு ஓதிட்டு வரும்போது நல்ல சாலிஹான ஒரு துணையை அல்லாஹ் அமைச்சு தருவான். ஒரு மனிதனுக்கு அடிப்படையான விஷயங்கள், ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள், நல்ல வீடு, நல்ல வேலை, சாலிஹான ஒரு துணை, அந்த 3ம் சிறப்பாக கிடைக்கும் இந்த ஒரு துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது. அடுத்து 2வது துவா. இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதியுள்ளார்கள். நபி அவர்கள் சில துவாக்களை ரொம்ப விரும்பி டெய்லியும் ஓதிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட துவாக்களில் தலை சிறந்த துவா இது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனத்தவ் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தவ் வகீன அஸாபன்னார். எங்கள் இறைவா, இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக,
மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக. நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டுத்துக்கும் தேவையான எல்லா விஷயங்களையும் அடக்கிய துவா இது. நம்ம பொதுவாக துவா செய்யும்போது இந்த உலக தேவைக்காக மட்டும் கேட்கக்கூடாது. இந்த உலக தேவையை கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் தருவான். ஆனால் இந்த உலக வாழ்க்கையோடு அது முடிஞ்சிடும். மறுமைக்கு ஒன்றுமே வராது. எப்போவுமே மறுமைக்கும் சேர்த்து கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்கன்னா, நல்லா துவா செய்யுங்க. உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும், உங்களுடைய செருப்பு வார அருந்தால் கூட அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க, துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. துவா செய்யும் போது உலக தேவையை மட்டும் முன்னிறுத்தி கேட்காம மறுமைக்கும் சேர்த்து கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு துவா அதை சிறப்பாக நமக்கு அமைச்சு தரும். நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப பிரகாசமாக்கி தரும். இந்த உலகத்தில் நமக்கு என்னெல்லாம் நன்மைகளோ, சில விஷயங்கள் நமக்கு கண்ணெதிர் நன்மையாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாத நன்மைகளும் இருக்கும். அதையும் அல்லாஹ் தருவான். நம்ம ஆசைப்பட்ட ஒவ்வொரு ஹாஜத்துக்களும் நிறைவேறிக்கொண்டே வரும். இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கும்போது அதற்கும் மேலாக மறுமைக்கும் உங்களுக்கு இந்த துவா கை கொடுக்கும். மறுமையின் பெரிய ஒரு அந்தஸ்தை நமக்கு ஏற்படுத்தி தரும். நம்ம எல்லாரும் பயந்து கொண்டிருக்கும் அந்த நரக வேதனை அதிலிருந்து பாதுகாப்பு பெற்றுத்தரும் அற்புதமான ஒரு துவா. இந்த துவாவிற்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. இப்போ ஹஜ்ஜி உம்ராலாம் பண்ணும்போது நம்ம தவா பண்ணுவோம் பார்த்தீங்களா, காபாவை. அங்கே ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு ஓதுற மாதிரி ஒரு துவா இருக்குது. அந்த துவா தான் இந்த ரப்பனா துவா. ஏன்னா பொதுவாக எல்லா துவாக்களையும் ஓதிக்கலாம் நாம் தவாப் செய்யும்போது. ஆனால் குறிப்பிட்ட அந்த முனைகளுக்கு நடுவில் ஓதுறதுக்கு இந்த துவாவை தான் நம்ம ஓதணும். அவ்வளவு சிறப்பான ஒரு துவா இது. நீங்கள் டெய்லி இதை ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் பல தேவைகள் நிறைவேறும், பல முசீபத்துகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி செல்லும். இப்போ நம்ம பார்த்த இந்த 2 ரப்பனா துவாக்களுமே உங்கள் வாழ்க்கையில் பல விதத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஓதலாம். ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகு நீங்கள் ஓதலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சொந்த வீடு வேணும், இல்லை நல்ல வேலை வேணும், நல்ல திருமணம் ஆகணும், இந்த மாதிரி நியத்து இருக்கும்ல, அப்படிப்பட்டவங்க என்ன செய்யுங்கன்னா ஒரு 2 ரக்காத் டெய்லியும் ஒரு 2 ரக்காத் நஃபீல் தொழுதுட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அந்த ரப்பி இனிலிமா அன்சல்த இளைய மின் ஹைரின் ஃபகீர் அந்த துவா இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் இஷ்டம் போல் ஓதுங்க. இத்தனை முறை சொல்லிட்டு எண்ணிக்கை இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. இப்போ டெய்லி நீங்கள் ஓதுறீங்கன்னா ஒரு 100 முறை அப்படின்னு கணக்கு வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் ஓதி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது அல்லாஹ்விடம் கேளுங்க. இது போல் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அந்த ஹாஜத் நிறைவேறும். 2வது துவாவை நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரும்போது உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும், பொதுவான தேவைகள் எல்லாமே நிறைவேறும். மறுமைக்கும் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த 2 துவாக்களுமே உங்களுக்கு எல்லா விஷயங்களுக்கும் கை கொடுத்து உதவி செய்யும். உங்களுடைய பொருளாதாரம் பல மடங்கு உயர காரணமாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ஒரு நிம்மதி, சந்தோஷம், ரஹாத் எல்லாமே இருக்கும். உங்கள் பசங்களுக்கும் இந்த துவாக்களை சொல்லி கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு இந்த துவாக்கள் பெரிய அளவில் உதவி செய்யும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இந்த துவாக்களின் மூலமாக தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.